पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர், ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஸ்லோகத்துல நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் முக்கியமான ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வர, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹா சய்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்தி அச்சிரேனாதிகச்சதி அப்படின்னு ஸ்லோகம் 39. ஞானத்தை பார்த்தீங்கன்னா எப்படி அடையணும் அப்படின்னும் போது 3 உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா, திட விசுவாசத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா. நம்பிக்கைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் மாறலாம். அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருடமாக ஆக்கிக்கிறோம் சத்தியம் அப்படின்னு. எப்படி சத்தியம்னு ஆக்கிக்கணும்? நேற்று யோக சூத்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். 2 நாளாக கிளாஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. யோக சூத்திரத்துல பார்த்தீங்கன்னா வியாசர் பார்த்தீங்கன்னா வியாச பாஷ்யத்துல சொல்றாரு, எதுவரைக்கும் நமக்கு இந்த சாஸ்திரத்துல சொல்லப்படுற ஏதாவது ஒரு உபாயமாவது நம்ம சித்தப்படுத்தலை அப்படின்னா, ஏதாவது ஒன்று, ஒரு மந்திர ஜபமோ ஒரு கர்ம யோகமோ ஏதாவது ஒன்று நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஏகதேசம்னா ஏதாவது ஒரு எம்மமாவது நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா சித்தப்படுத்தணும். அப்படி சித்தப்படுத்தி ஈல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பலன் அடைஞ்சிட்டோம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? எது வரைக்கும் அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மமான விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு மோட்ச பரியந்தம் சாஸ்திரம் சொல்றது எல்லாமே சத்தியம் அப்படின்னு நமக்கு உள்ளார என்ன உண்டாகும்? திட விசுவாசம், நம்பிக்கை, ஸ்ரத்தை உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? எது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பண்ணலையோ, ஏதாவது ஒன்று இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? என்னன்னா எல்லாம் பரோட்சமாவே இருக்கும். இப்படி சொல்றாரு கீதையில கிருஷ்ணன் சொல்றார், சங்கரர் இப்படி சொல்றார், ஆச்சாரிய சுவாமி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்றார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முடிய, எனக்கு இது நிச்சயம், ஆமா சத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எதையும் பிலீவ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, யாருக்கு அசைக்க முடியாத ஸ்ரத்தை இருக்கோ, எந்த விஷயத்துல ஸ்ரத்தைக்கு லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம் என்னது அப்படின்னா, குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. குரு சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள்ல அப்ப என்ன ஆகணும்? 2 இடத்துல இருக்கணும். சாஸ்திரத்து மேலையும் திருட விசுவாசம் உண்டாகணும், அதே மாதிரி அதை சொல்லக்கூடிய ஆச்சாரியர் இடத்துலையும் அது திருட விசுவாசம் உண்டாகும். ஆச்சாரியர் இடத்துல உங்களுக்கு விசுவாசம் போச்சு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியத்திலே என்ன ஆயிடும்? விசுவாசம் போயிடும். சுவாமி நிறைய பொய் சொல்லுவார், இட்டு கட்டி பேசுவார், அவர் நினைச்சதெல்லாம் பேசுவார் மனசுல அப்படின்னு ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? போச்சு. என்னோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா படிக்கும்போது கிருஷ்ணானந்தா சிவானந்தான்னு 2 பேர் கர்நாடகா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நமக்கு தெரியுமே, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். சுவாமி ரொம்ப சின்சியரா பாடம் நடத்திட்டு இருப்பார். ஆனா இவங்க பின்னாடி இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பின்னாடி இருந்துகிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா அவர் இப்படிதான் சொல்லுவார், அப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு. இப்ப நான் பாக்குறேன், ஒரு 20 வருஷம் கழிச்சு லைஃப் எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, கலைஞ்சு போன மேகம் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ஆச்சாரியர் இடத்துல சிரத்தை இல்லாம பாடம் கேட்டா அந்த பாடத்துல நமக்கு என்ன உண்டாகாது? நிச்சயத்தன்மை உண்டாகாது. நிச்சயம் உண்டாகலை அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர மாட்டோம். அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரலன்னா பலன் கிடைக்காம போயிடும். அப்ப படிச்சும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? வேஸ்டா, பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால முதல்ல ஆச்சாரியர் வச்சிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஏன் ஏற்கனவே 3 சொல்லியிருக்கீங்களே நீங்க? என்ன சொல்லியிருக்கோம்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, 3 விஷயம் சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா பிரணிபாதம், நிறைய விழுந்து நமஸ்காரம் பண்றது. அது இருக்கே அப்படின்னா நிறைய பேர் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. சிரத்தை இல்லாதவங்களும் கூட நமஸ்காரம் பண்றதுக்கு சம்பவம் இருக்கு, முடியும். நான் நிறைய பாக்குறேன் அது மாதிரி. சிரத்தையே இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது யூஸ் ஆகும், சுவாமி பார்த்தீங்கன்னா எதுக்காவது வேற காரியத்துக்கு உபயோகப்படுவார் அப்படின்னு ஒரு நமஸ்காரத்தை போட்டு வைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சிரத்தையே இருக்காது.
அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரணிபாதம் சொல்லக்கூடிய நமஸ்காரங்களை சிரத்தை இல்லாதவங்களும் பண்ண முடியும். அதே மாதிரி சிரத்தை இல்லாதவங்களும் என்ன பண்ண முடியும்? பரிப்பிரஷ்னம் கேட்க முடியும். நான் ஒரு 20 வருஷமா பாடம் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு 15 வருஷம் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நான் நினைச்சுக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே சிரத்தை இருக்கு அப்படின்னு. இது புரியறதுக்கு எனக்கு வந்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு. சிரத்தை இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்கறது எப்படி அப்படின்னா, போற போக்குல சுவாமிகிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டு வைப்போமே அப்படின்னு கேள்வி கேட்கறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா எடுத்து மனக்கணக்குல அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அங்கேயே விட்டுட்டு அவங்க போக்குல போயிடுவாங்க. அப்ப சிரத்தை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிரத்தை இல்லாதவங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம். அப்ப விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சிரத்தை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு, சேவா இருக்கிறதுல 2 விதம் இருக்கு. என்ன அப்படின்னா, குருநாதர் மேல பிரியத்தோட, ஐயோ பகவான் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரே அப்படின்ற எண்ணத்தோட, இதுக்கு கைமாறா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தோட சுவாமிகிட்ட வந்து சேவா பண்றேன். இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆளுக்கு தாங்க நான் கடன் போட்டிருக்கேன். அந்த கடனை அடைக்கவே முடியாத கடன், தீரவே தீராத கடன் ஏதாவது ஒண்ணு இருக்கா சுவாமி அப்படின்னா, லௌகிகத்துல எந்த கடனும் இல்லை. ஆனா என்னோட ஆச்சாரிய சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ட கடன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீரவே தீராது. என்ன பண்ணினாலும் தீரவே தீராத கடன் இது அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை வந்து ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். மெதுவா மனனம் பண்ண சாஸ்திரத்தை சொல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா ஆயிட்டு இருக்கேன், புத்தி ரீதியா மனசு ரீதியா எதையும் தேடாம. அப்ப இது எல்லாத்தையும் கொடுத்தது யாரு அப்படின்னா ஆச்சாரிய சுவாமி தான். பணம் கொடுக்கல, ஒத்த பைசா கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுவாமிகிட்ட இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஒத்த பைசா கூட வந்து பாத்தீங்கன்னா இதா ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு அவர் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. அப்ப எந்த காலத்திலயும் அவர்கிட்ட இருந்து வந்து பொருளாதார ரீதியா எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா அந்த அசட் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்துருக்கு. என்கிட்ட இருக்கிற சமன்வயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க எல்லா இடத்துலயும் சமன்வயம் பண்ற சாமர்த்தியம் என்னோட ஆச்சாரியர் கொடுத்து, எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஏன் சொல்லியிருக்கு, எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு என்னால கரெக்டா எடுக்க முடியும் அப்படின்னா என்னோட ஆச்சாரியர் கொடுப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது செய்ய முடியுமா சுவாமி அப்படின்னா, இந்த உலகத்திலேயே கைமாறு செய்ய முடியாதவர் ஆச்சாரியர் தான் இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பிரியத்தோட இன்னும் கூட நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எப்போவாவது சமயம் கிடைச்சது நான் திரும்ப கூட போய் சுவாமிக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு. அப்ப அந்த அன்போட பண்ற சேவையும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காம்படிஷனுக்காக சேவையில வந்தவங்களும் இருக்காங்க. சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ளார கையில வச்சுக்கணும் அப்படின்னு சேவைக்கு வந்தவங்களும் என் கூடயே இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு விஷயமும் சேவையில இருக்கக்கூடாது. ஒரே ஒரு இது, நன்றி கடனுக்காக அன்புக்காக சேவை இருக்கணும். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா பிரணிபாதம், சிரத்தையோடு சேர்ந்த பிரணிபாதம், சிரத்தையோடு சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிப்பிரஷ்னம், சிரத்தையோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சேவா, அதோட வந்து பாத்தீங்கன்னா தத்பரஹா. எப்ப இதெல்லாம் ஒண்ணு சேருதோ அப்ப என்ன இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு, இதுதான் லட்சியம் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய அத்வைத சித்தியில, ஞானத்துல, கர்மயோகத்துல, ஞானத்துல எல்லாத்துலயும் அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா கோல் அதுதான் அப்படின்னு நமக்கு தத்பரத்துவம் வந்துடும். அதுக்காக என்ன வேலை வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு விலை கொடுக்கறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதுக்கு நம்ம ஃபுல் டைம் ரெடியா இருக்கு. அப்போ தத்பரத்துவம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஸ்ரத்தை இருக்கு, எனக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தத்பரத்துவம் இருக்கு. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சையத்தேந்திரியன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா நான் என்ன பண்ணுவேன், தாற்பயம் இல்லை இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தை 100% நான் என்ன பண்ணாம விட்டுருக்கேன், அடக்காம விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் லூப் லைன் இருக்கணும்ன்றதுக்காக. வேற எதுவுமே வேலை இல்லை, வேற வேலையே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் இதுலயே இருக்கும். அப்படி இதுலயே இருக்கிறதுனால அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், பாடம் டைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாடம் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவேன், கொஞ்சம் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன சொல்றாரு, பாண்டே என்ன சொல்றாரு, எதையாவது ஒரு கான்வர்சேஷன் ராமாயணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க, அது மாதிரி எதையாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போய் பார்ப்பேன். பார்த்துக்கிட்டே டைப் பண்ணுவேன். வேதாந்தம் தான் டைப் பண்ணிட்டு இருப்பேன். வேதாந்தம் டைப் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா வேற எதையாவது டிஸ்ட்ராக்ஷன் ஏதாவது போயிட்டே இருக்கும்.
எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா நான் இப்ப அது மாதிரி பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்கு பாடம் எடுக்க முடியாம போயிடும். அப்ப அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சோண்டு இந்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சாரம், வெளியில போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம். ஆனா நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா 100% எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு கீதாச்சாரியார் பின்னாடி சொல்ல போறார். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சம்யத்தேந்திரிய நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை அடக்கியவனா இருக்கிறது. இந்த குவாலிட்டிஸோட இருக்கிறவன் ஞானம் லப்துவா, ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். ஞானத்தை அடைந்து, ஞானத்தை அடைஞ்ச பிறகு என்னது? சிரவணம் மனனம் அடைஞ்ச பிறகு சீக்கிரமாவே நிதித்தியாசனமும் அவனுக்கு கை கூடுது. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அகண்ட அனுபூத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மானுபூத்தியையும் அவன் அடைகின்றான். அப்படின்னு ரொம்ப சீக்கிரமா சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 39ல சொல்லப்பட்டது. அப்ப என்ன பண்ணணும்? 2 ஸ்லோகத்தையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா 39க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தத்வித்தி பிரணிபாதேன அப்படின்னு சொல்லக்கூடிய 34. அந்த 34வது ஸ்லோகத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணலாம். 34ல தத்வித்தி பிரணிபாதேன ஒரு குவாலிட்டி, விழுந்து நமஸ்காரம் பண்ற. நீங்க வந்தீங்கன்னா தெரியும் என்னோட சிஷ்யர்கள் எத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும். விழுந்து 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 எப்பெல்லாம் போறாங்களோ வராங்களோ அப்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறம் சமயம் பார்க்கும் போதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் சேவையிலேயே இருக்கிறது. என்ன திட்டுனாலும் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாலும் சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்து விழுந்து சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த பிரயோஜனமும், லௌகிய பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ரத்தை இருக்கா? ஸ்ரத்தை இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸ்ரத்தையோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? ஸ்ரத்தாவான்ல பாத்தீங்கன்னா ஞானம் தத்பரத்துவம் இருக்கணும். ஞானத்தை அடையிறதுல வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. எங்க போகணும், அங்க போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை அடையணும், அதை அடையணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே கவனமா இந்த ஞானத்திலேயே இருக்கிறது. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சையத்தேந்திரிய இந்திரிய விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும் அப்படின்னா இந்த ஞானத்தை எளிதாக அடைய முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்தது நல்லவனை பத்தி பேசினா கெட்டவனை பத்தி பேசணும். ஆச்சாரியார் 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? அஜ்ஜஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச 3 குவாலிட்டி இங்கேயும். எவன் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாதவனோ, அஜ்ஞன் அப்படின்றதுக்கு அர்த்தம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, சுவாமி சொல்றது என்னது, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு புரியாதவன், விவேகம் இல்லாதவன் ஒரு அஜ்ஞன் பேர், அவனுக்கு பேரு. அதுக்கு அடுத்தது அஸ்ரத்ததானஸ்ச. அஸ்ரத்ததானகன என்ன அர்த்தம் அப்படின்னா சிரத்தை இல்லாதவன். நான் சொன்னேன்ல கிருஷ்ணானந்த சிவானந்தன் 2 பேர் இப்போ இருக்காங்க. அவர் சுவாமி எதையாவது சொல்லிட்டு இருப்பார். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி என்னோட ஆச்சரியம் சொன்னதெல்லாம் அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிட்டு சத்தியம் சத்தியம் சத்தியம்னு நான் ஸ்வீகாரம் பண்ணேன், இதுலயே இருக்கேன். அவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா செதறி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா சிரத்தை இல்லை. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சிரத்தை இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2வது குவாலிட்டி சிரத்தை இல்லை. 3வது வந்து பாத்தீங்கன்னா சம்சயாத்மா. சம்சயாத்மானா எதை சொன்னாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. சாஸ்திரம் சொன்னாலும் சந்தேகப்படுறது, ஆச்சாரியர் ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னாலும் சந்தேகப்படுறது. அப்ப அந்த சந்தேகத்தை உடையவன் அஜ்ஞனா இருக்கான், விவேகம் இல்லாதவன், சிரத்தை இல்லாதவன், அதுக்கப்புறம் சந்தேகம் உடையவன். இந்த 3 குவாலிட்டி எவன்கிட்ட இருக்கோ அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா சம்சயாத்மா வினஷ்யதி. இதை மனசுல எப்பவுமே வச்சுக்கோ. சந்தேகப்படுபவன் நாசத்தை அடைகிறான். ஃபேமிலிலேயே பார்த்துங்களேன், லைட்டா சந்தேகம் யார் மேலேயாவது வந்துச்சுன்னா என்ன ஆகும் வச்சுக்கோ, வாழ்க்கையே நரகமா போயிடும், நிம்மதின்றது இல்லாம போயிடும். அப்ப அதனால என்னன்னா ஆச்சரியர் சொல்றாரு, சந்தேகப்படுறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக சுகமும் கிடைக்காது, பரலோக சுகமும் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப தெளிவா சொல்றார், அவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா புழு பூச்சியா பிறந்து திரும்ப திரும்ப ஜென்மங்களை மிருத்யு சம்சாரத்தைய திரும்ப திரும்ப அடைவான் அப்படின்னு நேற்று பாடம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியார் 41வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். கஸ்மாத் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா சம்சயாத்மா எப்படி நாசத்தை அடைகிறான் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பிறகு ஸ்லோகம் ஆரம்பிக்குது 41வது. யோக சந்யஸ்த கர்மாணம் யோக சந்யஸ்த கர்மாணம்
ஞான சஞ்சின்ன சம்சயம் ஞான சம்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய யோக சந்யஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய. யோக சந்யஸ்த கர்மானம் அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னா யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 யோகம் பார்த்துருக்கோம். ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். கர்மயோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஞான யோகத்துக்கு உபாயம். அப்போ அதனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தினால் முதல்ல கர்மயோகம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம், 9வது ஸ்லோகம், 19வது ஸ்லோகம், அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம். 4 ஸ்லோகங்கள், 5 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணணும்? முதல்ல கருமத்தை பண்ணணும். 2வது 3:9 சொல்லுது அந்த கருமத்தை யஜ்யமா பண்ணணும். யஜ்யம்னா என்ன சுவாமி? அப்படின்னா பலன்ல ஆசை இல்லாமல் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய கருமம் யஜ்யமாயிடுது. 19வது ஸ்லோகத்துல அதை சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கர்ம அனுஷ்டானம், அதுக்கப்புறம் கர்ம யோக அனுஷ்டானம். இந்த 2த்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது 30வது ஸ்லோகம் சொல்லுது கர்மத்தையும் தூக்கி என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் இடத்துல போட்டுட்டு அவன் பண்ண வைக்கிறான், நான் பண்றேன். நான் சொந்தமா எனக்கு பண்றதுக்கான எந்த ஒரு சக்தி சாமர்த்தியம் எனக்கு இல்லை. ஈஸ்வரன் பண்ண சொல்றான், நான் வேலைக்கார மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசுல நிச்சயம் பண்ணிக்கிட்டு இந்த விதமா கர்மயோகத்துல போகும்போது முதல்ல பணத்தியாகம், 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல தியாகம் பண்ணிடும். இந்த 2த்தையும் பண்ணிக்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா குரு மூலமா இந்த வேதாந்த அபியாசம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்மத்தை செய்யவில்லை. 3ல் 27, 28, 29 3:27-28 என்ன சொல்லியிருக்க அப்படின்னா பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசன் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே அப்படின்னு ஸ்லோகம். தத்துவவித்து மகாபாகோ குணகரும விபாக யோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா குருநாதர்கிட்ட வேதாந்தம் கேட்க 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 நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நான் வெறும் பார்ப்பவன், சச்சிதானந்த சுரூபம், சாட்சி. அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த கருமத்தையும் செய்வதில்லை. யார் செய்யறா? இந்த தேகம், மனசு, புத்தி, சித்தம், இந்திரியம், பிராணம் இது எல்லாம் கருமம் பண்ணுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் 3 குணங்களை உடைய இந்த மாயா தத்துவம். அப்ப மாயை தான் இது எல்லாத்தையும் பண்ண வைக்குது, நான் பண்ணவில்லை அப்படின்னு ஒரு ஞானம் குருநாதர்ல இருந்து கிடைக்கும். அந்த ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் எது? நான் 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 நிக்கணும்ல. அந்த நிக்கிற சாமர்த்தியம் எங்க இருந்து கிடைச்சது? அந்த யோக கர்ம யோகத்தை பண்றோம்ல, சமத்துவம் யோக உச்சியதே. அந்த சமத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்ம யோகத்தினால அடைஞ்சிருப்பீங்க. அந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் ஆச்சாரியார் சொன்ன அந்த சாட்சியில பார்ப்பவனிடத்துல நிக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா ஞானம், ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற சாமர்த்தியம். அந்த ஞானத்துல நிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா 100% கர்மத்தையே தியாகம் செய்து விடுது. அப்ப கர்மயோகம், கர்மயோகத்து மூலமா சித்தம் சமாதானத்தை அடையிறது, அது மூலமா கர்மத்துல நிஷ்பிரயோஜனத்தை பார்த்து கர்மத்தை தியாகம் பண்றது, அதுக்கப்புறம் ஞானத்துல தொடர்ந்து நிக்கிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் யோக. யோகம்னா என்ன அர்த்தம்? முதல்ல கர்மயோகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகம். இந்த 2 மூலமாவும் என்ன பண்றான்? எல்லா கருமங்களையும் சந்யஸ்த, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி விடுகின்றான். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யோக சந்யஸ்த கர்மானம் அப்படின்னு ஒரு ஆளை சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு போகுது, இந்த கர்மத்தினால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. நான் எதையெல்லாம் கர்மம் பண்ணி அடைகிறேனோ அது எல்லாம் அனித்தியமானது. நான் தான் சத்தியமானவன், ஆத்மாவா இருக்கேன், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான்? எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு கர்மத்தையே தியாகம் பண்ணிடுறான். அப்படிப்பட்டவனா இருந்துகிட்டு கூடவே மெதுவா 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 தான்ல நிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சு. அப்ப என்ன ஆகும்? ஞான சம்சின்ன சம்சயம்.
அவன் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எப்ப சந்தேகம் தீரும் அப்ப நான் பிரமேயகத சம்சய நிவர்த்தி மனனம். மனனம் பண்ண 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 நேத்தி 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 லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ண முடியாதவனா தான் இருப்பேன். அந்த தான் இருக்கும்போது ஆத்மாவை பத்தின லட்சணங்கள்லாம் சொல்லுது இல்ல, சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த லட்சணங்கள் எல்லாம் தன்னிடத்துல அவன் பார்க்கிறான். ஆமா, வாஸ்தவத்துல லோகம் என்பது ஒன்று இல்லை, வாஸ்தவத்துல இந்த தேகம் என்பது இல்லை, இது எல்லாம் வெறும் இல்யூஷன் அப்படின்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது மனனத்தோட முடிவுல. அப்படி உண்டான மாத்திரத்துல என்ன ஆகுதுன்னா அவனுக்கு தன்னை பத்தி இருந்த சந்தேகங்கள், சம்சயம் அப்படின்னா சந்தேகம், சின்ன சம்சயம்னா என்ன அர்த்தம், அவனை பத்தி இருந்த சம்சயங்கள் எல்லாம் நாசமாகுது, வெட்டி நாசமாகுது. எதை வச்சு வெட்டுறான்? ஞானத்தை வச்சு. அவன் என்ன பண்றான்? இந்த எல்லாத்தையும் சத்தியம் 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 நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கமே, இந்த சத்தியம் சத்தியம் நினைச்சதை எல்லாத்தையும் இவன் என்ன பண்றான்? சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது இது பொய் பொய் பொய்ன்னு. நான் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உங்கள்கிட்ட பொய் பொய்ன்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொய்யினாச்சா? ஆகல. ஏன் ஆகல? 1000 முறை சொன்னனே சுவாமி பொய் பொய்ன்னு. நம்மளால இது பொய்ன்னு நம்ப முடியுதா? நம்ப முடியும். ஏன் அப்படின்னா இந்த நேத்தி ப்ராசஸ் ஆரம்பிக்க. எப்ப நேத்தி 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 பண்ணிட்டு போய் தான்ல நிக்கிறீங்களோ அப்ப தெரிஞ்சிடும் இது எல்லாம் பொய்யானது அப்படின்னு. அப்ப சாஸ்திரம் சொன்ன விஷயங்கள், இந்த ஆச்சாரியார் சொன்ன விஷயம் எல்லாம் சத்தியமாயிடும். இந்த உலகத்தை எல்லாத்தையும் நம்ம பொய்ன்னு பார்க்க முடியும். என்ன பத்தியும் இந்த ஈஸ்வரனை பத்தியும் லோகத்தை பத்தியும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நாசமானவன். எதை வச்சுக்கிட்டு? ஞானத்தை வச்சுக்கிட்டு. அப்ப அதனால சொல்றது ஞான சம்சின்ன சம்சயம், ஞானத்தினால் சந்தேகங்கள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தியவன் அப்படின்ற 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3வது முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்ல பலகீனம் இருக்கும், ஞானம் இருக்கு, ஆனா இந்திரியங்கள்ல பலகீனம் இருந்துச்சுன்னா ஓட்டக்குடம் சொன்னல, ஞானம் நழுவி விடும். நல்லா தெரிஞ்சுங்க, ஞானம் நழுவி விடும். எப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை நிஷ்டையா நீங்க மாத்திக்கலையோ மன்னத்தோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா தான் தெரிஞ்சிடும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளிம்ஸ் வந்த மாத்திரத்துல தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியாவில் நிறைய பார்க்கலாம். நல்ல சாதகர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வரும். ரமண பகவான் என்ன பண்ணார்? ஒரு அனுபவம் மதுரையில உண்டாச்சு. அவர் வீட்டுல உண்டான மாத்திரத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, நேரா டிக்கெட் எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தாள லிங்கத்துல உட்கார்ந்துட்டார். 22 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா அவரோட கேவல மட்டும் 3 கேவல இருந்திருக்கார். பாத்தாள லிங்கம், அதே நேரத்துல ஸ்கந்தாசிரமம், விருப்பாட்சி, 3த்துல 22 வருஷம் யோசிப்பாரு. எதுக்காக உட்காரணும் அப்படின்னா, கிளிம்ஸ் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்திரமா இருக்காது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் போது சொல்றார், நல்லா மனனம் பண்ணி அந்த ஆத்மாவை அறியணும். அறிஞ்சதுக்கு பிறகு அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகும். நிதித்தியாசனத்தை பண்ணணும். அது எவ்வளவு டைம் எடுக்கும்? நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு நல்லா டைம் எடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமை கொடுக்கறதுக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான குவாலிட்டி சொல்ற ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்னா நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னை உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேரு உடையார்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பழைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அடியார், உடையார். உடையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடையவர்னு சொல்லுவாங்க, உடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடையார் பாளையம்னு ஒரு ஊரே இருக்கு. உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை உடையவருக்கு பேரு உடையவர், தன்னை கண்ட்ரோல் பண்ணவர்னு அர்த்தம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வேற ஏதாவது பேர் இருக்கா? சுவாமி. நம்ம சுவாமி சுவாமின்னு சொல்றோம்ல, அந்த சுவாமிக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உடையவர்னு அர்த்தம். உடையவர்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய இந்திரியங்களையும் மனதையும் தன்னோட கண்ட்ரோல்ல எவன் வைத்திருக்கிறானோ அவனுக்கு பேரு சுவாமி அப்படின்னு பேரு. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உடையான், உடையவர் அப்படின்னு பேர் சொல்றோம். ஆழ்வார், வைஷ்ணவர்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆழ்வார் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆழ்வார்னா என்ன அர்த்தம்? தன்னையும் தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸையும் தன்னுடைய மனதையும் ஆளக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு பெயர் ஆழ்வார். அப்ப அதுதான் இங்க வந்து ஆத்மவந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கவனக்குறைவு இல்லாம, ஆத்மவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் எந்த கவனக்குறைவும் இல்லாம ஆத்ம ஞானம் கிடைச்சோன அந்த ஆத்ம ஞானத்திலேயே நிலை பெறுதல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
பிரமாதோ ந கர்த்தவ்ய, பிரமாதம் பண்ணவே கூடாது. எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம நிஷ்டா விஷயத்துல பிரமாதம் செய்யவே கூடாது. ஆனா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஞானத்தை நிஷ்டையா மாத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, உலகத்துல இறங்கிடுவாங்க. உலகத்துல இறங்கினாங்கன்னா அந்த ஞானம் அடிச்சுக்கிட்டு போயிடும். இந்திரியங்களும் மனசும் அவங்களோட ஞானத்தை கொள்ளை கொண்டு போய்விடும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 3:33 3:39 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகியேனம் ஞான வித்யான நாசனம். 35 36 ஸ்லோகத்துல 3வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நீங்க அடைஞ்ச ஞானமும் நீங்க அடைஞ்ச அனுபவ ஞானமும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3:41 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ஞானத்தையும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அனுபவத்தையும் என்ன பண்ணும், இந்த சென்ஸ்ல வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல அது எல்லாத்தையும் வழிபறி கொள்ளையர்கள் மாதிரி கொள்ளையடிச்சுட்டு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளிம்ஸ் கிடைச்சாலும் கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்திரியங்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணி நிஷ்டையை சம்பாதிக்க வேண்டும். முக்கியமா அப்படி நிஷ்டையை சம்பாதிச்சவனுக்கு என்ன நடக்கும், ந கருமானி நிபத்னந்தி, அவன் அதுக்கு மேல என்ன கருமங்கள்லாம் அந்த நிஷ்டைக்கு பிறகு அவனுடைய சரீரத்தில் நடக்கிறதோ, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சிதத்தில் இருக்கோ எது பிராரப்தமா இருக்கோ, இந்த 3 கர்மங்களும் அவனை பந்தப்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. தனஞ்சய ஆச்சரிய சொல்றார். தனஞ்சயன்றதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜசூய யாகத்துக்கு அர்ஜுனன் போய் சேகரிச்சுட்டு வந்தான். அதே மாதிரி நீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேகரம் பண்ணுவாயாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்போதனம் ஆயாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, யோக சந்நியஸ்த கர்மானம். யோக சந்நியஸ்த கர்மானம்ன்றதுக்கு அர்த்தம் பரமார்த்த தர்ஷன லக்ஷணேன யோகேன. ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், யோகம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா ஞான யோகத்தையே சொல்லிட்டார். பரமார்த்த தரிசனம், பரமார்த்த தரிசனம் எது, நான் கர்மத்தை பண்ணவில்லை, பண்ற கர்மங்கள் எல்லாம் பிரகிருதி தான் பண்ணுது, நான் பார்ப்பவன், நான் எதையும் செய்வதில்லை, நான் அகர்த்தா அபோக்தா, இதான் பரமார்த்த லட்சணம். நான் சச்சிதானந்தமா இருக்க, இதான் என்னுடைய யதார்த்த சுரூபம். நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, இதெல்லாம் கல்பிதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் அறிகிறானோ அதுதான் பரமார்த்த தரிசனம்னு பேர். அந்த லட்சணத்தை உடைய யோகத்தினால், அந்த யோகத்தினால சந்யஸ்தானி கர்மாணி, அவன் முதல்ல என்ன பண்றான், நான் பண்ணலன்னு கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் பார்க்கறான். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா தான்ல நிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சு, அப்ப கர்மத்தினால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுது. அதனால அவன் என்ன பண்றான், பொய்யான கர்மத்திலிருந்து பொய்யான பிரயோஜனங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தை பண்றதையே என்ன பண்றான், தியாகம் பண்ணிடுறான். ஞானத்தினால கர்ம தியாகம், ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு பண்ணக்கூடிய கர்ம தியாகத்தினால அவன் என்ன பண்றான், சந்யஸ்தானி கர்மாணி ஏன, எவனால் எல்லா கர்மங்களும் தியாகம் செய்யப்பட்டு விட்டதோ. ஏன் தியாகம் பண்ணா, அவனுக்கு நல்லா தெரியும் நான் பண்ணல. 2வது, கர்மத்தினால உண்டாகக்கூடிய எல்லா பிரயோஜனங்களும் அனாத்ம விஷயம், எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம்தான். அப்ப அதை போய் நம்ம அடையணுமா அப்படின்ட்டு கர்மத்தினால் அடைகிறது எல்லாம் பொய்யானது அப்படின்னு கர்ம பலனையும் தியாகம் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்தது கர்மத்தையே தியாகம் பண்ணிட்டான். எவனால் இப்படி செய்யப்பட்டதோ அவனுக்கு பேரு பரமார்த்த தரிசினா. அந்த பரமார்த்த தரிசியினால் என்னாச்சு, தர்ம அதர்மாக்கியானி. எது தியாகம் பண்ணா, இந்த ஊர்ல நிறைய நல்லவன் இருக்கான், ஏகப்பட்ட பேர் இருக்கான், அதனாலதான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வெறும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நல்லவனுக்கு பஞ்சமே இருக்காதுங்க எப்பவுமே. ஏன்னா நல்லவனும் கெட்டவனும் கலந்துதான் இருப்பான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லதையும் கடந்து போகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நல்லது புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே என்னது,
முமுக்ஷுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார். முமுக்ஷுக்கு அது பந்தத்தை கொடுக்கறதுனால முமுக்ஷுக்கு பாப்பம் தான். அப்ப புண்ணியமும் பாப்பம், பாப்பமும் பாப்பம். ஏன்? ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா புண்ணிய ஜென்மம் கிடைக்கும், பாப்ப கர்மா பண்ணீங்கன்னா பாப்ப ஜென்மம் கிடைக்கும். அப்ப ஜென்மம் கிடைக்குமா? ஜென்மம் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா யாரு ரீபர்த்த விரும்பலையோ அப்படிப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம். இங்க ஆச்சாரியர் சொல்றார், தர்ம அதர்ம ஆக்கியான். தர்மம்னா புண்ணியம், அதர்மம்னா பாப்பம். இந்த ரெண்டுன்னு சொல்லக்கூடியதையும் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா பரமார்த்த தரிசினா, பரமார்த்த லட்சியத்தை பிரம்மத்தை பார்ப்பவன், அகர்த்தா அபோக்தா, நான் சச்சிதானந்த பரபிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பார்க்கக்கூடியவன், தம் யோக சந்நியஸ்த கர்மானம், அப்படிப்பட்டவனை யாரு? யோகம்னு சொல்லக்கூடிய பரமார்த்த தரிசனத்தை உடைய யோகத்தினால எல்லா கர்மங்களையும் விட்டவனை ஒரு லட்சம். அப்படிப்பட்டு கர்மங்களை தியாகம் பண்ணணும். இப்போ ஆக்சுவலா பார்க்குற சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் இதுக்கு, இந்த சந்நியாசத்துக்கு பேர் பக்கத்தில் எழுதிங்க, வித்வத் சந்நியாசம்னு பேர். இதுக்கு பேர் சந்நியாசத்தை 2 வெரைட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பரீட்சலோகான் கருமச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்தி அகிருத கிருத்தேன, முண்டகோபனிஷத் மந்திரம் ஒன்று சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போதே நல்லா விசாரம் பண்ணிட்டு, ஆஹா இது எல்லாம் நிஸ்சாரம், சாரமே இல்லை, வெங்காயத்தை உரிச்சா ஒன்றும் வராது, நடுவில் வாழை மட்டையை உரிச்சோம் அப்படின்னா ஒன்றும் தேராது, இந்த உலகமே நிஸ்சாரம், கருமத்தினால நித்தியத்தை அடைய முடியாது அப்படின்னு பரீட்சா பண்ணி பார்த்து வைராகியத்தை அடைஞ்சி குருட்ட போய் சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு ஞான அபியாசத்தை ஒருத்தன் பண்றான்னு வச்சுங்க. சந்நியாசம் எடுத்துக்கிட்டு ஞான அபியாசம் பண்ணினா அதுக்கு என்ன பேரு? விவிதிஷா சந்நியாசம். வேத்துமிச்சா விவிதிஷா, அறிந்து கொள்வதற்காக சிரவணம் பண்றதுக்கு வீட்டில இருந்து பண்ண முடியாது. நேற்று ஒரு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே புலம்பல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு சிரவணம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நான் உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன், பெரிய ஆத்மாக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் பொழப்பே இல்லை, புள்ள இல்லை, குட்டி இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னே யாருக்கு என்ன பண்ணணும்னு தேவையே இல்லை. நான் பாட்டுக்கு கிளாஸில் உட்காந்துடுறேன், இந்த ஜபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், கிளாஸில் உட்காடுறேன், டைப் பண்ணுறேன், நாள் ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும்? ஒன்று கையை பிடிச்சி இருக்கும், ஒன்று காலை பிடிச்சி இருக்கும். காலையில் எத்தனை பேருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு தெரியல, காலையில் எத்தனை பேருக்கு டிஃபன் பண்ணணும்னு தெரியல, யார் யாருக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், எத்தனை பேரை ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, கீரைக்காரி வருவா, வேலைக்காரி வருவா, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சாமியார் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு என்றைக்குமே முடிக்க மாட்டேன்றார், 1.5 மணி நேரம் பண்ணிடுறார். வெளியில் போக முடியல, முன்னாடி ஒரு 10 நிமிஷம், பின்னாடி ஒரு அரை மணி நேரம், ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் காலையில் போயிடுது. இந்த 2 மணி நேரம் கொடுக்கறது கிரகஸ்தாசிரமத்தில் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். சில சமயம் இன்னைக்கு 76 பேர், 2 பேராக இருக்கிறவங்கள பார்த்தா 80 பேர், நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா 85 பேர் 86 பேர் இருப்பாங்க கிளாஸில். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வர முடியுது, சில நேரம் வர முடியாமல் போகுது. ஏன்? என்ன மாதிரி ஒரு சன்னியாசியாக இருந்தால் வேற வேலை இருக்கா? வேற வேலையே இல்லை, இதே வேலை தான். அப்போ சந்நியாசம் எடுத்துக்கிட்டு சிரவணம் மனனம் பண்றவனுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா விவிதிஷா சந்நியாசி. இப்ப நான் பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், சிரவணம் பண்ணதுக்கு பிறகு குருநாதர்கிட்ட போய் நான் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சுவாமி, எனக்கு இனிமே பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் போக வேணாம், நான் மனன நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சிரவணத்துக்கு பின்னாடி நிஷ்டைக்காக எடுக்கக்கூடிய சந்நியாசத்துக்கு பேர் என்ன பேரு? சர்வகர்ம சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். இங்க ஆச்சாரியார் சொல்ற அந்த சப்தம் எதுக்கு அப்படின்னா வித்வத் சந்நியாசத்தை குறிக்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்ற கதம் யோக சந்நியஸ்த கர்மா இத்தியாக, எந்த விதமா நீங்க பாத்தீங்கன்னா யோக சந்நியஸ்த கர்மா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற ஞானேன, ஞானத்தினால. எப்படிப்பட்ட ஞானம்? ஆத்ம ஈஸ்வர ஏக்கத்துவ தர்ஷன லட்சணேன. என்னது? நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை, ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். உள்ளுக்குள்ளார நான் எதை சொல்லிட்டு இருக்கணும் அதுதான் வெளியில பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு. நானும்
அந்த ஈஸ்வரனும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நானும் வேற வேற இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஐக்கியப்படுத்தி அப்படிப்பட்ட ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சின்ன சம்சய. அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இவன் வேதத்துல தானே சந்தேகம் வருது, நான் வேற இது வேற அப்படின்றதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப போகும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சு அனுபூதி இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா படிச்சுக்கணும், அனுபூதி இல்லாம உங்களுக்கு சந்தேகம் 100% போகவே போகாது. அதுக்காக தான் மனனம் முக்கியமானது. ஆத்மாவை எப்படி அறியணும்? நேதி நேதி நித்யாத்மா அக்ரிஹ்யோ அப்படின்னு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தை சொல்லுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதி இதி அப்படின்னு கிரகணம் பண்ண முடியாது. ஆத்மாவை மற்ற வஸ்துக்கள்லாம் இது இதுன்னு அறியறோம்ல, இது மாதிரி அறிய முடியாது. அப்ப எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி நேத்தி நித்யாத்மா, இது இல்லை இது இல்லைன்னா ஆத்மாவை அறிய முடியும். அப்ப எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தான் மட்டும் இருப்போம். அப்ப தெரிஞ்சிடும் இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான், நான் வேற ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை வரும்போது அவனுக்கு இந்த உலகத்தை பத்தின எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடும். என்ன சந்தேகம்? இது சத்தியமா இருக்குமோ, இவர் வேற நான் வேற அப்படின்னு துவைத்தம் இருக்குமோ, நான் தேகமோ, ஈஸ்வரன் எனக்கு வேற எங்கேயோ இருக்காரோ கைலாயத்தில் வைகுண்டத்துல அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது எல்லாம் சம்சின்ன. சம்சின்னா என்ன அர்த்தம்? சந்தேகம். சம்சின்ன சம்சயா எஸ்ய, எவனுக்கு வந்து ஞானத்தினால எல்லா சந்தேகங்களும் நன்றாக வெட்டுப்பட்டனவோ துண்டுபட்டனவோ, எஸ் எஸ் ஞான சம்சின்ன சம்சய, அவனுக்கு பேரு ஞான சம்சின்ன சம்சய அப்படின்னு பேர். அவனை ஏவம் யோக சந்நியஸ்த கர்மா, முதல் வந்து பார்த்தீங்கன்னா எவன் வந்து யோக சந்நியஸ்த கர்மாவா இருக்கானோ தம் ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய சொல்ற அப்பிரமத்தம் சொல்லிட்டார். தெரிஞ்சா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் ஆத்மனிஷ்டாயாம் ந பிரமாதோ கர்த்தவ்ய. விவேகச்சுடாமணியில் ஆச்சாரியார் ஏற்கனவே சொல்லியிருக்கார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனிஷ்டையில வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு இருக்கவே கூடாது. ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும், அதை அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆக்கிடணும். ஞான நிஷ்டான்னு பேர். மனநத்தோட எண்டில் கிடைச்சிரும் ஞானம். நிஷ்டைன்றது நிதித்தியாசனத்துல தொடர்ந்து தியானத்திலிருந்து அதை நிஷ்டையா ஆக்கிக்கணும் 24/7. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்ய நவனி இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும், ஞானம் நழுவி போகும், ஞான நிஷ்டை நழுகாது. அப்ப நழுவாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஞான நிஷ்டையை சம்பாதிச்சுக்கணும். அந்த ஞான நிஷ்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சுவாமி ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரமாதம். பிரமாதோவை மிருத்யு, பிரமாதம் தான் மிருத்யு. என்ன பிரமாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் நிதித்தியாசனத்துல உட்காந்து ஆத்மானுபூதி பண்றீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு அனுபவம் வந்தோன்னே உங்களை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துடும். சுவாமி நீங்க எல்லாம் அடைஞ்சிட்டீங்க சுவாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. மெதுவா மெதுவா உங்களுக்குள்ளார என்ன உண்டாகும்? பொய்யா ஆமா நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு இறங்கிருங்க. பணம் காசு அதே மாதிரி பேரு புகழ் இந்த உலகம் எல்லாம் மெதுவா 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 உங்க ஞானத்தை என்ன பண்ணும்? இழுத்துக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பாதியில ஐயோ மிஸ் பண்ணிட்டமே. உங்களுக்கு தெரியாது, நான் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா ஒரு கிளிம்ஸ் கிடைச்சோன்னே அடைஞ்சிட்டேன்னு நினைச்சு யாரெல்லாம் இறங்கினாங்களோ சொசைட்டியில காணா போயிட்டாங்க, இல்லாம போயிட்டாங்க. ரமணர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி, ரமணர் மாதிரி, பூண்டி மகான் மாதிரி நிறைய பேர் அங்க ஞான நிஷ்டையிலேயே தொடர்ந்து நின்றவங்க நழுவவே இல்லை. அதுலேயே எஸ்டாப்ளைஸ் ஆகி பிரம்மவேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆயிட்டாங்க. மீதி இருக்கிறவங்கெல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற பிரமாதம். அதுக்கு ஆப்போசிட் அப்பிரமத்தம்னு பேர். அப்பிரமத்தம்னா என்ன அர்த்தம்? கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும். எது கவனக்குறைவு அப்படின்னா இந்திரியங்கள்ல வீக்னஸ், மனசுல வீக்னஸ். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கொண்டுட்டு போயிடும். அதனால முதல்ல என்ன பண்ணணும்னா இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்ற அப்பிரமத்தம்னா என்னது? குணச்சேஷ்டாரூபேன். குணச்சேஷ்டான என்ன அர்த்தம்? குணங்கள் என்ன பண்ணும்? சேஷ்டா பண்ணும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்
இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா வரும் போகும். நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் பண்ணணும். அதோட சேர்ந்துடக்கூடாது. சில சமயம் காமம் வரும், சில சமயம் குரோதம் வரும், அதையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் வரும், அதையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும். இது நான் இல்லை, இது வந்து குணம். சத்துவ குணம் வரும், அதையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும். சுகம் கிடைக்கும், அதையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும். இது எல்லாம் குணங்கள் செய்கின்றன, நான் செய்யவில்லை அப்படின்ற குணத்து பின்னாடி போகாம, குணத்தோட காரியங்களோட எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா, திரஷ்டானி கருமானி குணச்சேஷ்டா ரூபேன திரஷ்டானி. அவன் என்ன பண்றான்? இது எல்லாம் குணங்களோட காரியம் அப்படின்னு பார்க்கின்றவன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கருமானி ந நிபத்னந்தி. அப்ப என்ன ஆகாதுன்னா, அவனை கருமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்துவது இல்லை. அது மட்டும் இல்ல, அனிஷ்டாதி ரூபம் பலம். அனிஷ்டாதி ரூபம்னா என்ன அர்த்தம்? திரும்ப ரீபர்த் தாங்க அனிஷ்டா. அனிஷ்ட ரூபம்னா என்னது? நமக்கு இஷ்டப்படாதது, ஒரு முமுட்சுக்கு இஷ்டமில்லாதது எது? திரும்ப பிறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் யாராவது வராங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் உடம்புல. வந்தோன்னா சாமி அப்படி நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சங்கரர் கேட்குற மாதிரி, யாராவது ஒரு வீட்டில் எந்த ரோகமும் இல்லாத, ரோகமே வராத ஒரு பெர்சனை காட்டுங்க பார்க்கலாம். ஆமாம் சாமி, ஆமாம், அந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ரோகமே இல்லாத, ப்ராப்ளமே இல்லாத ஒரு ஜீவன் கூட இல்லை. அப்போ வந்து புலம்புறீங்க, எதுக்கு புலம்புறீங்க? பிறந்தாவே ப்ராப்ளம் தான், பிறந்தாவே ப்ராப்ளம். நீங்கள் எந்த பிறவி வேணால் எடுத்துங்க, பிறந்தா ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிறக்கக்கூடாது, திரும்ப ரீபர்த் வரவே கூடாது. அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது அனிஷ்ட ரூபம் அப்படின்னா, முமுட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மம் எடுக்கிறதே அனிஷ்ட ரூபம், திரும்ப ஜென்மமே எடுக்காது. அப்போ கர்மத்தோட பலன் ஜென்மம், அந்த பலனை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பந்தே. இந்த கருமங்கள் என்ன ஆயிடுது? நிஷ்டையை சம்பாதிச்சு எல்லாம் நஷ்டமாயிடுது. அவனுக்கு திரும்ப ரீபர்த் உண்டாவதில்லை. அதனால அவன் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை அப்படின்னு ஹே தனஞ்சயர் அப்படின்னு ஸ்லோகத்தை ஆச்சாரியார் முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா சொல்றேன். யஸ்மாத் கர்மயோக அனுஷ்டானாத். நான் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்றேன். விட்டுட்டு நீங்க மேல மேல போனீங்கன்னா, சப்தத்தை புரிஞ்சுக்கலான்னு போனீங்கன்னா பலன் எடுக்கவே முடியாது. ஏன்னா சொசைட்டியில் சொல்லிக்கலாம், நான் பகவத்கீதை படிச்சிருக்கேன், எனக்கு தத்துவம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், பலன் எடுக்க முடியாது. ஆச்சாரியோட கிரமம் பாருங்க. இனிமே இந்த இப்போதுல இருந்து அடுத்த அத்தியாயம் ஃபுல்லா போக போகுது. கிரமம் சொல்றார் ஆச்சாரியர். சொல்றார் கர்மயோக அனுஷ்டானாத். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோக அனுஷ்டானத்தை பண்ணி என்ன கிடைக்கும்? அசுத்தி க்ஷயே. அசுத்தி க்ஷய ஹேத்துக்க. அசுத்தி என்ன ஆகும்? நாசமாகும். அசுத்தம் எது சுவாமி அசுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தோட பலன் என்னது? கர்மயோகத்தோட பலன் சொல்லியிருக்கோம், சமத்துவம் யோக உச்சியது. அதான் பலன். சமத்துவம் யோக உச்சியத்தினா மனசோட சமநிலை. மனசோட சமநிலை எதனால கெட்டு போகும்? எனக்கு வரக்கூடிய லாபம் நஷ்டம், மானம் அபமானம், இந்த துவந்துவங்கள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? மனசு சஞ்சலம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஈஸ்வரா இருப்பணும், ஈஸ்வரா இருப்பணும், ஈஸ்வரா இருப்பணும். என்ன கொடுக்குறாரோ, எது நடக்குதோ அது வந்து பிரசாதம், பிரசாதம் அப்படின்னு நம்ம பாவிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க. எது வந்தாலும் பிரசாத புத்தியோட பார்க்கறது, எந்த பலனையும் உத்தேசம் பண்ணாம இருக்கிறது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா, துவந்துவங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இருமைகள், இரட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன பண்ணாது? சஞ்சலப்படுத்தாது. மெதுவா 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 மனசோட சாஞ்சல்யத்தை, அந்த சாஞ்சல்யம் என்ன பண்ணுவோம்னா மெதுவா மெதுவா நின்று போய் மனசு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும், சலனம் இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தின்னு பேர். அப்போ கர்மயோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அசுத்தின்னு சொல்லக்கூடிய சித்த விக்ஷேபங்கள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷயம் ஆகி, அதை ஹேத்துவா வச்சுக்கிட்டு, அதை காரணமா வச்சுக்கிட்டு ஞான உண்டாகுது. அப்ப ஞானம் உண்டாகிறதுக்கு இது வேணும், நான் அச்சலக, அதான் முக்கியம். நான் அகர்த்தா, நான் அச்சலம், நான் சச்சிதானந்தம் அப்படின்னு உங்களுக்கு அறியணும். அப்படின்னா
மனசு ஆடிச்சுன்னா அறிய முடியாது. அப்ப மனசுல சஞ்சலம் இருந்துச்சுன்னா நிஷ்கிரியமான ஆத்ம ரூபத்தை அறியவே முடியாது. அதனால என்ன பண்ணணும், முதல்ல மனச சமநிலைக்கு கொண்டு வரணும். அதை வச்சுக்கிட்டு தான் சிரவணம் பண்ணணும், அதை வச்சுக்கிட்டு தான் மனனம் பண்ணணும். மனனத்துல தான் ஞானம் உண்டாகுது. அந்த ஞானத்தினால சம்சின்ன சம்சயா, எல்லா சந்தேகத்தையும் வெட்டி தூர எரிஞ்சிட்டு ந நிபத்தியதே, அவன் கர்மத்தினால் பந்தப்படாதவனா ஆகிறான். ந நிபத்தியதே கர்மபிகி, கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை. அது மட்டும் இல்ல, ஞானாக்னி தக்த கர்மத்வா ஏவ. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஞானாக்னி தக்த கர்மத்வாத் அப்படின்னு 37 பார்த்துருக்கோம். எதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருத்தேர் ஜுன ஞானாக்னி தக்த கர்மானாம் தமாகு பஸ்மசாத் குருத்தே ததா. அப்ப எப்படி விறகு கட்டைகளை எல்லாம் எப்படி அக்னி எரிச்சு நாசமாக்குதோ அதே மாதிரி இந்த ஞானம் என்ன பண்ணுது, நான் அகர்த்தா, நான் அச்சலம், நான் நிஷ்கிரியம், நான் சாட்சி, நான் சச்சிதானந்தம், இந்த கருமங்கள் எல்லாம் குணங்களில் நடக்கிறது, நான் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்ற ஞானத்தினால எல்லா கருமங்களும் என்ன ஆயிடுது, எரிஞ்சு சாம்பலா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யஸ்மாத் ச, எந்த காரணத்தினால, மேலும் எந்த காரணத்தினால, ஞான கரும அனுஷ்டான விஷயே சம்சயவான். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த ஞான கரும விஷயத்துல ஞான விஷயம், அதுக்கப்புறம் கரும அனுஷ்டான விஷயம், இந்த ரெண்டுத்திலையும் சம்சயவான் சந்தேகம் அடைந்தவனா இருக்கானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா வினஷ்யத், அவன் என்ன ஆகிறான், திரும்ப திரும்ப மிருத்யு சம்சாரத்தை அடைகிறான். பிறக்கிறான் இறக்கிறான், பிறக்கிறான் இறக்கிறான், என்னைக்கும் கர்மயோகமே பண்ண மாட்டான். அதனால அவன் ஞானத்தை அடைய மாட்டான். அதனால அவன் கர்மங்கள் நாசமாகாது. அதனால என்ன ஆகும், திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால அவன் நாசத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக 42வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ, ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம், சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத, ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானாசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. தஸ்மாத் ஆகையினால், தஸ்மாத்னா ஆகையினால், ஆகையினால் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்ற அஜ்ஞான சம்பூதம். அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம், தன்னை அறியாத அஜ்ஞானம். தான் அகர்த்தா அபோக்தா, நான் எந்த செயலையும் செய்யவில்லை, நான் வெறும் சாட்சி அப்படின்னு அறியாத அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது சம்பூதம், அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது. எது அஜ்ஞானம், நான் தேகம் அது அஜ்ஞானம், நான் கர்த்தா அஜ்ஞானம், நான் போக்தா அஜ்ஞானம், எனக்கு இந்த பலன் உண்டாகணும், அந்த பலன் உண்டாகணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள், இதெல்லாம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்திலிருந்து பாத்தீங்கன்னா உண்டானது எதுவோ அதுக்கு பேரு அஜ்ஞான சம்பூதம். அது என்னது அப்படின்னு கேட்டா நிறைய சந்தேகம், எல்லாத்த பத்தியும் ஒரு கன்ஃபார்மா இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் இல்லை. அப்ப அப்படிப்பட்டது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு சுவாமி அப்படின்னா ஹிருத்ஸ்தம், ஹிருதி ஸ்தம் இது ஹிருத்ஸ்தம், ஹிருதயத்துல இருக்கக்கூடியவைகள். ஹிருதயத்துல என்ன இருக்கு, ஹிருதயம்னா புத்தி. ஹிருதயம்ன்ற இடத்துல எல்லா இடத்துலையும் ஹிருதயம்னா ஹிருதயம்னு இருக்கக்கூடாது, ஹிருதயம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தி. இந்த புத்தியில பாத்தீங்கன்னா எல்லா சந்தேகங்களும் நிறைய குவிஞ்சு கிடக்குது அனாதி காலத்திலிருந்து. அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஞான அசினா ஆத்மனக, ஆத்மனகன்றதுக்கு அர்த்தம் தன்னிடம் இருக்கின்ற. உங்க சந்தேகம் யார்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஆச்சாரியர் சொல்வார், ஒருத்தன் மாடு பிடிச்சிட்டு அவித்யா யார்கிட்ட சுவாமி இருக்கு அப்படின்னு பின்னாடி கேள்வி கேட்க போறான். ஒருத்தன் 18வது சாப்டர்ல கேள்வி கேட்கிறான்,
இந்த அஜ்ஞானம்னு சொல்றீங்களே சுவாமி, அஜ்ஞானம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்குறேன். கேட்டோன்னு ஆச்சாரியர் சொல்றாரு, ஒருத்தன் மாடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூக்கனாங்க கட்டி ஒரு மாட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மாடை பிடிச்சிட்டு போறான். இப்போ நம்ம கேட்குறோம், மாடு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா யார்கிட்ட சொல்லுவீங்க? மாட்டுக்காரன்ட்ட இருக்கு. அதே மாதிரி இப்போ நீ கேட்குற கேள்வி கேட்குற, அஜ்ஞானம் யார்கிட்ட இருக்கு? யாரு கேட்குறானோ அவன்கிட்ட இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரு கேட்குறானோ அவன்கிட்ட இருக்கு. அவங்க அஜ்ஞானம் அவங்களோட ஹிருதயத்துல புத்தியில இருக்கு. அப்ப இது வெளியில தெரியுமா? வெளியில தெரியாது, இன்விசிபிளா இருக்கிறது. அப்படிப்பட்ட அஜ்ஞானம், அதனால்தான் ஆத்மனகன்னு போட்டிருக்கு, தன்னுடைய அஜ்ஞானம். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான அசினா, ஞானம் என்ற வால் ஸ்வாடு, ஞானம் என்ற ஸ்வாடுனால வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல இருக்குல்ல, அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, 15வது சாப்டர்ல ஒரு முக்கியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்ற அசங்கம் அப்படின்ற வால் 15:3 பக்கத்துல போட்டது இதே ஸ்லோகம் தான். 15:3 என்ன பண்ணணும்? அசங்க சஸ்திரம். இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன வால்? ஞானவால். ஞானவால் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் எந்த செயலையும் செய்யவில்லை, எல்லா கருமங்களும் மாயை பண்ணுது, நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு திரும்ப 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 அபியாசம் பண்றது மூலமா இது சொப்பன மாதிரி, இது சொப்பன மாதிரி, எது நடந்தாலும் எனக்கு இல்லை, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், மானம் வந்தாலும் அபமானம் வந்தாலும் எனக்கு சம்பவிக்கல, இது சொப்பன மாதிரி, இது சொப்பன மாதிரி அப்படி திரும்ப 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 இந்த அபியாசத்தை பண்றோம்னு வச்சுங்க. வாளால அதை வந்து பார்த்தீங்கன்னா வெற்ற மாதிரி சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோமே, எல்லாத்துக்கும் சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த சத்தியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பற்றற்ற நிலை, அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்ட் ஆகுறது. அதனால தான் சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு சதா காலமும் ஞானத்தினால வெட்டி 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 என்ன பண்ணணும்? சித்வா. சித்வான என்ன அர்த்தம்? நன்றாக வெட்டி, ஏனம் சம்சயம், இந்த ஹிருதயத்தில் இருக்கே என்ன ஆகணும், ஏது ஆகணும், அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்குமோ, என்ன ஆயிடுவோம், எல்லாத்துக்கும் பயம் வந்துடும். ஒரு 60 வயசு வந்தாவே மரண பயம் வர ஆரம்பிச்சு. ஐயோ எது ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு தெரியலையே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பிபி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஐயோ சுத்து போயிடுவோமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் படித்தவங்களா இருந்தாலும் கூட மரண பயம் யாருக்கு அப்படின்னா யோக சூத்திரத்தில் சொல்ற, மரண பயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கும் அப்படின்னா வித்வானுக்கும் கூட மரண பயம் இருக்கும், படித்தவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மரண பயம் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்? அதை டிட்டாச்மெண்ட் பண்ணி 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 ஆப்ஜெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் பண்ணி சதா காலமும் இது வேற நாவே, இது வேற நாவே, இந்த தேகம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேகம் நானா? சாஸ்திரம் சொல்லுது இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு. அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவம் சொல்லுது நான் தேகம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த டிட்டாச்மெண்டா இதை ஆப்ஜெக்ட் பண்றது மூலமா இந்த சந்தேகத்தை போக்கி, இந்த சந்தேகத்தை வெட்டி வீழ்த்தி என்ன பண்ணணும்? யோகம் ஆதிஷ்டோ உத்திஷ்ட, யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் அமர்ந்தவனாக, அமர்வதற்காக, யோகத்தை அடாப்ட் பண்றதுக்காக எழுந்து நிற்பாயாக, உத்திஷ்ட அப்படின்னு. ஹே பாரத, பாரதன்றதுக்கு அர்த்தம் என்னது? பாரத, பானா பிரகாசம், பிரகாசம்னா ஆத்ம தத்துவத்துக்கு பேரு பிரகாசம், ஜோதி. ஏ அர்ஜுனா, உன்னோட தேகத்துல நீ ரமிக்காதே, என்ன பண்ணு? உன்னுடைய ஆத்ம பிரகாசத்துல, ஆத்ம ஜோதியில ரமிப்பாயாக அப்படின்னு பாரத போட்டார். கோட்டனை வந்து பாஷ்யத்துக்கு வந்து, பாஷ்யத்துல 42வது ஸ்லோகத்துக்கு பாஷ்யம். தஸ்மாத், ஆகையினால், ஆச்சரிய சொல்றாரு, பாப்பிஷ்டம். பாப்பிஷ்டம்னு என்ன அர்த்தம்? பாப்பத்தமம், இருக்கிறதுலே பெரிய பாப்பி, இந்த உலகத்திலேயே பெரிய பாப்பி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞான சம்பூதம், அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது, அஜ்ஞானத்திலிருந்து உண்டான மிகப்பெரிய பாப்பி
யாரு? சந்தேகம். சந்தேகம் இருக்குல்ல, இங்க பேசிக்கிட்டு இருக்க சந்தேகம் மேல இருக்கு. நமக்கு ஏற்கனவே ஊர்ல ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் சந்தேகம் இல்லை, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நம்மளை பத்தின சந்தேகம் இருக்கு, ஆத்மாவை பத்தின சந்தேகம். நான் யாரு? நான் தேகமா? நான் ஆத்மாவா? நான் கர்த்தாவா அகர்த்தாவா? நான் போக்தாவா போக்தா இல்லையா? நான் பிறந்தனா பிறக்கலையா? எனக்கு இறப்பு இருக்கா எனக்கு இறப்பு இல்லையா? இதெல்லாம் சத்தியமா இதெல்லாம் பொய்யா? அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகம் முமுட்சுக்கள் இடத்துல சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு மாறாம இருக்கும். சாஸ்திரம் படிக்காதவனுக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. வெளில போய் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறாங்க. அப்ப தன்னை பத்தின சந்தேகம் வெளியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இல்லை. இந்த சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சோன்னு நமக்கு உண்டாகிறது அந்த சந்தேகம். அந்த சந்தேகத்தை பாத்தீங்கன்னா எங்கிருந்து உண்டாச்சு அந்த சந்தேகம் அப்படின்னா அஜ்ஞான சம்பூதம். அஜ்ஞானம், அஜ்ஞானாத். அஜ்ஞானம்னு என்ன சுவாமி? அஜ்ஞானத்துக்கு அர்த்தமே அவிவேகம்னு பேர். விவேகம் இல்லை, பிரிச்சு பார்க்கல. நான் யாரு, இந்த தேகம் என்ன, இந்த உலகம் என்ன அப்படின்னு பிரிச்சு பார்க்காத விவேகம் இல்லாத அஜ்ஞானத்திலிருந்து ஜாத்தம் உண்டானது. எது? அவிவேகாத்து ஜாத்தம். அவிவேகத்திலிருந்து அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது எது? சந்தேகம். எங்க இருக்கு? ஹிருத்ஸ்தம். ஆச்சரியப்பட்ட ஹிருத்ஸ்தம்னா என்னது? கிருதி புத்தவ். ஹிருத்ஸ்தம்னா என்ன அர்த்தம்? கிருதி. கிருதின்றதுக்கு அர்த்தம் புத்தவ். ஆச்சரியப்பட்ட ஹிருதயம்னா ஹிருதயத்தை எடுக்காதீங்க, நிறைய இடத்துல ஹிருதயம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தியை சொல்றது. அந்த புத்தியில ஸ்திதம் எது அப்படின்னா புத்தியில நிலை பெற்று இருக்கு நமக்கு. நான் ஜீவன், நான் போக்தா, நான் கர்த்தா, நான் செத்து போவேன், நான் பிறந்தேன், இது சத்தியம் அது சத்தியம் எல்லாம் சத்தியம், நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நம்ம ஹிருதயத்துல புத்தியில நிலை பெற்று இருக்கு. அப்படிப்பட்டதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஞானாசினா, ஞானம் என்ற வாளால், ஞான வாள் கொண்டு, ஞானம் சொல்லக்கூடிய ஸ்வாடு, அந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு சோக்க மோகாதி தோஷ ஹரம், சோகம் மோகம் முதலிய தோஷங்களை பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியது எது? இந்த ஞானம்னு சொல்லக்கூடிய ஸ்வாட், வால். இந்த வாளை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? சம்யக் தரிசனம் ஞானம். ஆச்சரியர் போட்டார், சப்தார்த்த ஞானம் இல்ல, சிரவண மனனத்துக்கு பிறகு உண்டாகக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தினால அதுக்கு பேர் தான் யதார்த்த ஞானம். சம்யக் ஞானம்னா நல்ல ஞானம். எது நல்ல ஞானம்? நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, ஜீவன் இல்லை, நான் சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபம், சாட்சி. அதுதான் நல்ல ஞானம். நான் தேகம், கர்த்தா, போக்தா இதெல்லாம் பொய். அப்போ அந்த ஞானத்தை எல்லாத்தையும், பொய்யான ஞானத்தை இந்த நல்ல தரிசனத்தினால வெட்டி எறிந்து என்ன பண்ண? தத்யேவ அசி, அதுதான் அசி. அசிகின என்ன அர்த்தம்? கட்கஹா, அதுதான் வால், ஸ்வாடு. அந்த வாளால பாத்தீங்கன்னா தேன ஞானாசினா, அந்த ஞான வாளினால் ஆத்மனக சொஸ்ய, தன்னுடைய சந்தேகத்தை, தன்னை பற்றிய சந்தேகத்தை என்ன பண்ணணும்? வெட்டி நாசம் செய்ய வேண்டும். அப்படி பண்ணிட்டு ஆச்சாரியர் சொல்ற ஆத்ம விஷயத்வாத் சம்சயஸ்ய. இந்த சந்தேகம் எதை பத்தினது? எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகம் வரும். இந்த சின்ன சின்ன கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணும் போதே டெய்லி பாத்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். நாதபிரம்மத்தை ஜி இதை இப்படி பண்ணுங்க, அது பண்ணுங்க, எனக்கு தெரியல ஜி, இது எப்படி அப்படின்னு அவர் நாதபிரம்மத்தை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பாடத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா டெக்னாலஜியா இருக்கிற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட எல்லாம் கத்துக்கிறேன். சந்தேகம் இருக்கா? ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு உலகத்தை பத்தி. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என்ன பத்தின சந்தேகம், தன்னை பத்தின சந்தேகம் தான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற சந்தேகத்தினால சம்சாரம் இல்லை, அஜ்ஞானத்தினால இல்லை, என்ன பத்தின சந்தேகத்தினால இந்த சம்சாரம் உண்டாச்சு. என்ன யாருன்னு தெரியாததுனால திரும்ப திரும்ப நான் பிறந்துகிட்டு இருக்கேன். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு ஆத்ம விஷயத்துவாத் சம்சயசி. எந்த சந்தேகத்தை வெட்டி வீழ்த்தணும்? என்ன பத்தின சந்தேகம், என்னிடத்துல இருக்கிற சந்தேகம், அதை பாத்தீங்கன்னா வெட்டி வீழ்த்த வேண்டும். அது மட்டும் இல்ல, நகி பரஸ்ய சம்சயக பரேன சேத்தும் சேத்தவ்யதாம் பிராப்தும். அதாவது மற்றவங்களோட சந்தேகத்தை மற்றவங்க பாத்தீங்கன்னா போக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன்னு வச்சுங்க.
ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆச்சாரியரோட ஞானம் நேரடியா உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்ச ஞானத்தை கொடுக்குறார். நீங்க தான் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து ஏகாந்தத்தில் இருந்துக்கிட்டு இது இல்லை இது இல்லை, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு எல்லாத்தையும் விபாகம் பண்ணி நான் பண்ண முடியாது. உங்களுக்குள்ளார இருக்கிற சந்தேகத்தை போக்குறதுக்கு வெளியில இருக்கிற ஆச்சாரியார் உங்க ஹிருதயத்தில் இருந்துக்கிட்டு இந்த விவேகத்தை பண்ண முடியுமா? இப்ப 80 பேர் இருக்கீங்கன்னா 80 பேரும் அவங்க பர்சனலா இந்த ஞானத்தை ஸ்வீகாரம் பண்ணி, ஆமா இல்ல சுவாமி சொல்றது கரெக்டு தானே, சொப்பனத்துல வந்து வேற இருந்துச்சு தேகம், ஜாகிரதத்துல வேற தேகம் இருக்கு, தூக்கத்துல போனா வேற தேகம் இல்லவே தேகமே இல்லை, அப்ப எது சத்தியம்? சொப்பனத்துல இருக்கிற தேகம் சத்தியமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கிறது சத்தியமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொப்பன இதுல தூக்கத்துல வந்து தேகமே இல்லை அது சத்தியமா, எது சத்தியம் அப்படின்னு நீங்க தான் என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து என்ன பண்றேன்? எக்ஸ்டர்னலா இருந்துகிட்டு நிறைய விஷயங்களை இப்படி சிந்திக்கணும், இப்படி வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நானும் ஆச்சாரியாரும் என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணர் பகவானும் சங்கரரும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா யார் பண்ணணும்? சங்கரரோ கிருஷ்ணரோ சந்தேகத்தை போக்க முடியாது. அப்படி போக்குறதா இருந்திருந்தா கிருஷ்ணர் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட ஹிருதயத்தில் இருக்கிறத வெளியில இருந்துகிட்டே அவர் போக்கியிருப்பாரு, சந்தேகத்தை போக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சந்தேகத்தை நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணணும், நம்மளோட சந்தேகத்தை மற்றவர்கள் நீக்க முடியாது. ஆச்சாரியர் சொல்றார், பரஸ்ய சம்சயக பரேன ந சேத்தவ்யதாம் நகி சேத்தவ்யதாம். மற்றவங்களோட சந்தேகத்தை மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா போக்க முடியாது, நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சிரவண காலத்துல நமக்காக ஆச்சாரியார் பண்ணுவார், ஆனா மனனம் பண்ண வேண்டியதும் நிதித்தியாசனத்துல இருக்க வேண்டியதும் நம்மளோட கர்த்தவியம். சிரவணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சகாயம் நிறைய எடுத்துக்கலாம், ஆனா மனனத்துக்கு நீங்க மட்டும்தான் சகாயம், நீங்க தான் பண்ணி ஆகணும். அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, ஏன சொஸ்ய இது விசேஷியது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சொஸ்யன்ற பதத்தை வந்து ஆச்சாரியார் ஆத்மனகன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றார். ஆத்மனகன்றதுக்கு அர்த்தம் சொஸ்யன்னு அர்த்தம், தன்னுடைய அப்படின்னு. அத்தக ஆத்ம விஷயக அப்படி சொஸ்யேவ பவதி. ஆத்ம விஷயம்னா தன்னுடைய விஷயம், தன்னை பத்தின விஷயம் கூட தன்னுடையதுதான் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? தூக்கி உங்க மேல போட்டுட்டார். நீங்க தாங்க பண்ண. உங்களுக்கு பெயின் இருக்குன்னா நீங்க தான் வலிக்கு மருந்து எடுக்கணும். உங்களுக்கு பசிச்சா நான் சாப்பிட முடியாது, நீங்க தான் சாப்பிடணும். உங்களுக்கு அஜ்ஞானம் இருந்தா அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது உங்கவே. உங்களுக்கு சம்சாரம்னு ஃபீல் ஆச்சுன்னா அதுல இருந்து வெளியேற வேண்டியது உங்க கடமை. நான் பக்கத்துல இருந்து சகாயம் மட்டும்தான் பண்ணு. குருவும் ஆச்சாரியாரும் சகாயம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க தான் பண்ணியாகணும். அது மட்டும் இல்ல, சித்வா ஏனம், இந்த அஜ்ஞானத்தை இந்த சந்தேகத்தை என்ன பண்ணணும்? ஏனம் சம்சயம் சித்வா, இந்த சந்தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நாசம் பண்ணிக்கிட்டு. எப்படி நாசம் பண்ணணும்? ஸ்வ விநாச ஹேத்து பூதம். ஸ்வ சம்சயம் ஸ்வ விநாச ஹேத்து பூதம். இந்த சந்தேகம் இருக்கே, சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும். பரோட்ச ஞானத்தோட சுத்து போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் இப்ப பாடம் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ கடைசி காலமாவது 2வது சாப்டர்ல கடைசி ஸ்லோகம் சொல்லுது, ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சது. கடைசி க்ஷணம் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இதை தொடர்ந்து திரும்ப 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 அபியாசம் பண்ணி 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 மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மனனத்துக்கு வந்து மெதுவா நிதித்தியாசனத்துல நிஷ்டையையும் அடையணும். அதனால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாம போயிட்டோன்னு வச்சுங்க, டவுட்ஃபுல்லாவே நான் ஜீவனா இல்லை வந்து நான் ஆத்மா, நான் கர்த்தாவா இல்லை நான் கர்த்தா இல்லையா, நான் போக்தாவா போக்தா இல்லையா, நான் செத்து போவேனா செத்து போக மாட்டேனா, எனக்கு மரணம் இருக்கா மரணம் இல்லையா, இது மாதிரி டவுட்டோடையே தன்னை பற்றி எந்த ஒரு நல்ல கன்க்ளூஷன் வராமல் சுவ அனுபவம் இல்லாமல் செத்து போயிட்டோன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வ விநாச ஹேத்து பூதம். ஆச்சரிய சொல்றார், தன்னை நாசம் படுத்தக்கூடிய இந்த சம்சயத்தை சந்தேகத்தை என்ன பண்ணணும்? யோகம் என்ன பண்ணணும்? வெட்டி வீழ்த்த வேண்டும். வெட்டி வீழ்த்திட்டு என்ன பண்ணணும்? யோகம். யோகம்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியர் கடைசியில் சொல்லியிருக்கிறதுல யோகம் ஆதிஷ்டன் இருக்க.
யோகம் ஆதிஷ்டன, யோகம்னா என்னது? சம்யக் தர்ஷன உபாய. ஹைலைட் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் ஆதிஷ்ட ஒரு ஒரு இது, அப்புறம் உத்திஷ்ட 2 கட்டளைகள் இந்த இடத்துல சொல்லப்படுது. யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணணும். யோகத்தைனா என்ன? எந்த யோகத்தை அப்படின்னா முதல்ல ஆச்சாரிய சொல்ற சம்யக் தர்ஷன உபாய. சம்யக் தரிசனத்துக்கு உபாயம், ஞானத்துக்கு உபாயம், ஆத்ம ஞானத்துக்கு உபாயம் எது அப்படின்னா கரும அனுஷ்டானம் சொல்ற. கரும அனுஷ்டானம் எப்படிப்பட்ட கரும அனுஷ்டானம்? ஞானத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, தோத்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா கர்மயோகம் இல்லை. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தினால பந்த பாசங்களை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணணும். முதல்ல ஆசைகளை எல்லாத்தையும் விடணும். பகவான் மேல எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நம்ம ஃப்ரீயா இருப்போம், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு ஃப்ரீயா இருக்கணும். அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாத நிலைய முதல்ல அடையணும். அதனால ஞானத்துக்கு உபாயம் கர்மயோக அனுஷ்டானம். அந்த கர்மயோக அனுஷ்டானத்துல ஆதிஷ்டனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுவாயாக. அடாப்ட் பண்ணின என்ன அர்த்தம்? கர்மயோகத்தை குரு இத்தியர்த்தம் செய்வாயாக. அப்போ யோகம் ஆதிஷ்டன்றதுக்கு அர்த்தம் கர்மயோகத்தை முதல்ல செய், கர்மயோகத்தை பண்ணு. கர்மயோகத்தினால என்ன ஆகணும்? சமத்துவம் கிடைக்கட்டும். சமத்துவம் கிடைச்சதுக்கு பிறகு நீ ஞானத்துல பிரவருத்தியானா ஞானம் பலித்தமாகும். அதனால முதல்ல நீ என்ன பண்ணு? கர்மயோகத்தை அடாப்ட் பண்ணு. அது மட்டும் இல்ல, உத்திஷ்டனா என்ன அர்த்தம்? இதானி யுத்தாய பாரத. இது உன்னுடைய யுத்தம். என்ன பண்ணு? யுத்தத்தை பண்றதுக்காக உட்கார்ந்துருக்க, படியில உட்கார்ந்துட்ட, நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. எதனால உட்கார்ந்த? மோகத்தினால. அப்ப என்ன பண்ணுனா, நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க சுவாமி, இவங்க செத்து போயிட்டாங்க சுவாமி. எல்லாரும் செத்து போறோம், உண்மை தானே? சத்தியம் தானே? இந்த உலகத்துல மறுக்க முடியாத ஒரு சத்தியம் எல்லா உலகத்திலையும் என்னன்னா மரணம் சம்பவிக்கும். பிறந்தவன் இறப்பான். அப்போ இந்த புத்தி அர்ஜுனனுக்கு இல்லைல்ல. அதனால தானே ஐயோ இவங்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவனே அப்படின்னு போர் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அப்போ ஆச்சாரியர் சொல்றார், இந்த மோகத்தெல்லாம் விடு. இவங்க யாரும் தேகமில்லை, நீயும் தேகமில்லை. எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் சொப்பன மாதிரி, நீ பார்ப்பவன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீ என்ன பண்ண அப்படின்னா யுத்தம் பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணணும். பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு உத்திஷ்டன்னு அர்த்தம் இதானியும் யுத்தாய பாரத. ஏ பாரத, ஏ அர்ஜுனா, இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்கிறது என்னது? போர், யுத்தம். அதனால நீ என்ன பண்ணு? இப்போ எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட்டோட, ஈஸ்வரார்ப்பண புத்தியோட என்ன பண்ணு? இந்த கர்மத்தை, யுத்த கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு. இது இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் பூர்ணமாகுது. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லோகமா இருக்கு. இதோட இந்த 4வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஞான கர்ம சந்நியாச யோகம் பூர்த்தி ஆயிடுச்சு, சமாப்தः. ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம சதுர்த்தோऽध्यायः. ஓம் ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुताम्. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि.
ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி பார்ப்போம். ஒரு 2 நாள் 3 நாள் நமக்கு எவ்வளோ முடியுமோ சம்மரியை பார்த்து முடிச்சுட்டு 5வது சாப்டருக்குள்ளார போவோம். ஹரி ஓம்.